நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாத சிறப்பு பலாபலன்கள். மாசி மாதம் ஏன் பார்க்கணும்? பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 கிரகணங்கள் வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அதில் மாசி மகம் வேற வருகின்றன. இந்த காலகட்டத்தில் சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாங்க வீழ்ந்தவன் எந்திரிக்க இந்த மாதம் இருக்குங்க. கிரகண காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை திருப்பி போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற மாதமாக இருக்குது. சார், சுபகாரியங்கள் தவிர்க்கணும், பாவகாரியங்கள் இது மாதிரி குறைக்க ஏற்ற நிறைய விஷயம் இருக்குங்க. அதுதான் பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் எப்போ தான் மாறுவான்? செல்வம், குழந்தை பிறப்பு, குறிப்பாக கடன். இந்த நோய் கடன்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்காக வாங்கினதை விட சொந்த பந்தத்துக்கு வாங்கினது, நண்பர்களுக்கு வாங்கினது, சார் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பணத்தை இழந்துட்டேன் சார், இது மாதிரி பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதம் இந்த மாசி மாதத்தில். இன்றைக்கி நகை ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு? அப்போ இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குமா? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் மாசி மாதம், அதாவது கும்ப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 4 கிரக சேர்க்கைகள் நடக்குது. குறிப்பாக சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நிறைய ராசிக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் வேண்டாம், தவிர்த்துடுங்கன்னு சொல்ல போகிறேன். அது நிச்சயமாக அந்த தவிர்த்தா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரைட், நிச்சயமாக உங்கள் ராசியை பற்றி பலாபலன் இங்கே போவோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசி மாத பலன்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொட்டி கொடுக்கும் மாதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நட்பு கிரகங்களோடு இணைந்திருக்குங்க. சார் எனக்கு கிடச்சிருமா அப்படிங்கிறோம். அதோட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புத பகவான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, சார் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப தகவல்கள். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் நடக்குமா நடக்காதா, தட்டி போயிருமான்னு பல சிந்தனைகள் இருந்தது இல்லையா? திருமண பேச்சுவார்த்தைகள் வருகின்றன. சார் பேச்சுவார்த்தை பேசி வைக்கணும், ஆனால் உறுதி கொடுக்கக்கூடாது. நல்லா திருப்பின்னு சொல்கிறேன், பேச்சுவார்த்தைகள் பேசி ஃபைனலைஸ் பண்ணி வைக்கணுமே தவிர உறுதி கொடுத்து நிச்சயம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதத்தில் 2 கிரகணங்கள் வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் எப்போனா February 17 March 3 பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம். இந்த கிரகணத்துக்கு உட்பட்ட நாளில் எந்த முடிவும் எடுத்தாலும் சுபமாக இருக்காது. அப்போ பேச்சுவார்த்தையோடு வெயிட் பண்ணுங்கள். கிரகணங்கள் முடியட்டும். March 3 மேலே அதுவும் உங்களுக்கு மாசி மாதம் இருக்க போகுது. அதுக்கு மேல் அள்ளி கொடுக்குற காலகட்டம். இந்த நேரத்தில் கூட்டு விஷயத்தில் என்ன சார் மிஸ்டேக் நடந்தது, தவற விட்ட வாய்ப்பை திருத்த வாய்ப்புண்டு. பொதுவாக அவங்க ஜாதகத்தில் சூரியன் ராகு, இல்லை சந்திரன் ராகு, இல்லை சூரியன் கேது, சந்திரன் கேது எல்லாமே காலசர்ப்ப தோஷத்தில் மாட்டினது ஜாதகங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோயில்கள், இல்லை காசி ராமேஸ்வரம் இது போன்ற நீர்நிலை இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இருந்த அனைத்து கர்மாவே விளக்குகின்ற காலகட்டம். கர்மான்னு பார்த்திங்கன்னா, சார் தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா, முன்னோர் காலத்து கர்மான்னு சொல்லுவாங்க. இது பிரம்மகத்தி தோஷம், இது மாதிரி பலது கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு அந்த செய்வனை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் விலகிற காலகட்டம். ஏன் சார் பார்க்கணும்? இந்த ரிஷபத்துக்கு எல்லாமே கூடி வர மாதிரி இருக்குது, ஆனால் நிற்கிது, முடிவுக்கு வர மாட்டேது. இதுதான் இந்த ஜாதகத்துக்கு. இதே தான் இந்த ராசிக்கும் வேலைக்கும். சார் பெரிய பணம் வர வேண்டியதுங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க, கொஞ்சம் தாங்க வந்திருக்கு. இது மாதிரி ஒரு சிலர். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு மாற்றலாமா? சார் வீடு மாத்திரம் நல்லாயிருக்கும், இடம் மாத்திரம் நல்லாயிருக்கும், ஆனால் முயற்சி பண்ணுறோம் அமையுமா? நிறைய இந்த வீடுன்னு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எந்த வாசலில் வைக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த வீடு பார்க்கும்போது வாசல் இந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும். இந்த வீடு மாடி வீடு வேணுமா, கீழ் வீடு வேண்டுமா, மனைவி பேரில் போடணுமா, எங்கள் பேரில் போட்டால் நல்லாயிருக்குமா? ஒரு சிலர் உள்ளூரில் வாங்கலாமா, வெளியூரில் வாங்கலாமா? ஒரு சிலர் கேட்பாங்க, சார் சொந்த வீடு இருக்குங்க, ஆனால் வாடகைக்கு விட்டுட்டாங்க, ஏங்க நாங்கள் வெளியே இருக்கோம். இது மாதிரி தத்தளிக்கிற காலகட்டமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய காலகட்டம். இப்பொழுது மாணவர்களுக்கு குறிப்பாக என்னென்னா, இந்த மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு தலையாய முக்கிய விஷயமாக இருக்கிறது 10th +2க்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது, இல்லை +2 படித்தவங்க காலேஜ் போகிறது. சார் இன்ஜினியரிங் படிக்கட்டுமா, மெடிசன் படிக்கட்டுமா, இல்லை பிபிஏ பிகாம் போடட்டுமா, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த காலேஜ் வருமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரலாமா, இல்லை காலேஜில் நாங்கள் நேராக வெயிட் பண்ணி இன்ஜினியரிங் கோட்டாலேயே வரலாமா? இது மாதிரி பல சிந்தனைகள் வருது. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெளிவாக தெரியும் உங்களுக்கு அமையும் அமையாது. இந்த ஊரில் வாங்க, நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன் சென்னை வட்டார பகுதி போங்க, கோவை வட்டார பகுதி, ஒரு சிலருக்கு மதுரை வட்டார பகுதி. இப்போ ஜாதக ரீதியாக எப்படி எடுக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேலை அமையுமோ அதை பார்க்கணும். இன்றைக்கி இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த தொழில் ஏன் பண்ணல, அதை முடிச்சு பத்திரிக்கை துறைக்கெல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி சினிமா துறை சம்மந்தப்பட்ட இந்த ரிஷபராசிக்கு யோக பலன்கள். சினிமா, அரசியல், அரசாங்கத்துறைக்கு யோக பலனாக இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் திருப்பி எழுதுகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக எழுதுங்க. இப்போ ஒருத்தன் கேள்விக்கூடிய, இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ஏங்க தட்டி போச்சு? ஏன்னா அடுத்தது March 15 மேலே போட்டிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கிரகண மாதம் இந்த எக்ஸாமே மாறி போக போகுதுன்னு சொன்னேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ ரைட். இப்போ கடன் சம்மந்தப்பட்ட அடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் வட்டிக்கு வட்டி வாங்கியவங்க, இடத்த வச்சு வாங்கினவங்க, மீட்டு வேணால் அடகு வச்ச பொருளை மீட்ட முடியுமா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஒரு இடம் வாங்கணும், அது அடகு வச்சா தான் முடியும் போல் இருக்குது,
அப்போ சொத்து வாங்க விற்க இது மாதிரி இது ரிலேஷன்ஷிப்பில் இருந்த தொந்தரவுகள் விலகிற காலகட்டம் வந்திருக்கு. அதை கொஞ்சம் தெளிவாக கையாண்டால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு மிக மிக பிரச்சனையாக இருந்தது தந்தை அவங்களோட உடல்நிலையும் தாயின் உடல்நலகம் இது மாதிரி பார்த்தது. மருத்துவ செலவு மாற்றி மாற்றி பார்த்துட்டோம். எங்களுக்கு விடிவு காலம் வருமா வராதா இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நிச்சயமாக கோச்சார ரீதியாக அந்த அமைப்பு இருக்குங்க. பட் ஹாரோஸ்கோப் பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். இதில் நிறைய நுட்பமான பலன்கள். ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாக இருக்குமோ இதோ இருக்குமோன்னு பல சிந்தனைகள் போட்டு குழப்பிட்டு இருக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. இந்த கிரகண தோஷம் விலகியதுக்கு பின் உங்களுக்கு வாழ்வில் வளர்ச்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாசி மாதத்தில் தீயவையெல்லாம் போக்க நல்லவையெல்லாம் படிப்படியாக முன்னேற்ற ஒரு சிறப்பான காலகட்டம்ங்கிறது மாற்று கருத்தே கிடையாது.